வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு தொடர்ந்து பாஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஒரு மெத்தேடை வச்சு நீங்கள் கண்டிப்பாக 10,000% ஆல் போர்டு ரெகுலராகவே எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா நமக்கு 20 நாள் 25 நாள் நமக்கு வின்னிங் கிடைக்கிது. நம்ம பார்த்திங்கன்னா 1ஆந்தேதி ரிசல்ட்லேருந்து 20ஆந்தேதி ரிசல்ட் முடிய நம்ம பார்க்கையில் 5 நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு, 15 நாள் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. எப்படி நமக்கு பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நமக்கு ரிசல்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் ஏ போர்டு நம்பர் எடுத்துக்கிறோம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 1. 4ஐயும் 1ஐயும் நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போது ஆல் போர்டில் நம்ம சைட்டாக வரக்கூடிய நம்பரை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அதுக்கு பவர் நம்பரை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடில் ஆல் போர்டு 2 நம்பர் தான் கிடைக்கும். 10,000% நமக்கு வின்னிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தொடர்ந்து கிடைக்கும். நீங்களே பாருங்கள். அடுத்த நாள் 2ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு 715, நமக்கு 5 பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம பவரும் எடுத்துக்கணும். இப்போ 5க்கு பவர் 0 பவர் நம்ம கம்மியாக வச்சுக்கணும். சைட்டாக வரக்கூடிய நம்பரை நம்ம அதிகமாகவே ப்ளே பண்ணிக்கலாம். தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடைக்கிது. இதே மெத்தேடில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 7. 5ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ ஆல் போர்டில் நம்ம 2, 1 ஆல் போர்டு எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 148ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். ஏ போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. இந்த நம்பரில் நம்ம ஒரு நம்பரையே ஸ்ட்ராங் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போது அடுத்த ட்ராவுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 1. 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அடுத்த நாள் 4 வரணும், இல்லாட்டி 9 வரணும். இந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. தொடர்ந்து 2 நாள் பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது அடுத்த நாள் என்ன வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் 9, 1 முன்னாடி நாள் வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து தான் அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம். முன்னாடி நாள் 5ஆந்தேதி ரிசல்ட்டு 9ஆம் நம்பர் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர், ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் 1. 1ஐயும் 9ஐயும் நம்ம கூட்டினோம்னா அடுத்த நாள் 10ன்னு கிடைக்கும். கூட்டினோம்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். அதில் நமக்கு 1ஓ 0வோ அடுத்த நாள் வரணும். நீங்களே பாருங்கள். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 907. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 9. 4ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 13ன்னு கிடைக்கும். 4ஐயும் 9ஐயும் கூட்டுறோம், 13ன்னு அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். 1, 3ன்னு எடுத்திருக்கோம். இதிலேருந்து அடுத்த நாள் என்ன நம்பர் வந்திருக்கு? 430 ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். நமக்கு பி போர்டில் 3 பாஸ் ஆகிருச்சு. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நம்பர்ஸாக எடுத்து தான் நம்ம ஃபுல் வின்னிங் நம்பர்ஸே நம்ம எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 4.
8ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். அப்போ வந்து ஆல் போர்டு வந்து அடுத்த நாள் என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? 1 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல் போர்டு எடுத்திருக்கோம். அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஐயும் 4ஐயும் கூட்டியிருக்கோம். அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 420. இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் நமக்கு 2 வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வின்னிங் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா. இப்போது அடுத்த நாள் பார்க்கையில் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 2, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 4. 2ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். 6க்கு பவர் நம்ம 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டினோம்னா 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஐயும் எடுத்துக்கணும். 6க்கு பவர் என்ன நம்பர்? 1. 6 1ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் ஆல் போர்டில். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 122. ஏ போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்குறீங்க தொடர்ந்து வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடு வந்து எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். அதனால் இப்போது வந்து நம்ம ரிசல்ட் வந்திருக்கிறதுல ஒரு 3 ரிசல்ட்டுக்கு எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வாங்க. அதாவது இப்போது நமக்கு 17ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 6 நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 4. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் 4ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பரையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 7ன்னு கிடைக்கும். அப்போது வந்து ஆல் போர்டு வந்து அடுத்த நாளுக்கு வந்து நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 நம்ம கிடச்சிருக்கு. 7க்கு பவர் வந்து 2 எடுத்துக்கணும். 7ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். 7க்கு பவர் 2 எடுத்துக்கணும். நம்ம 7ஐயும் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 752 ரிசல்ட் வந்திருக்கு. ஏ போர்டில் நமக்கு 7 பாஸ் ஆயிருச்சு. சி போர்டில் நமக்கு 2 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது இதே மெத்தேடில் அடுத்த நாள் என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 18ஆம் தேதி ரிசல்ட் வந்து 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 7. 3ஐயும் 7ஐயும் நம்ம கூட்டினோம்னா 10ன்னு கிடைக்கும். 10ன்னு கிடைக்கிறதுனால வந்து ஆல் போர்டில் வந்து நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கணும்? 1ஐயும் 0ஐயும் எடுத்துக்கணும். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 19ஆம் தேதி 770ன்னு வந்திருக்கு. சி போர்டில் நமக்கு 0 பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் ரெகுலராக வந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 19ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 7. 3ஐயும் 7ஐயும் நம்ம கூட்டணும். 3ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போது மீண்டும் வந்து அதே நம்பர் தான் கிடைக்கிது. அப்போது வந்து நம்ம 1 0 வந்து மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நமக்கு 20ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 9 1 9ன்னு வந்துருந்துச்சு ரிசல்ட்டு வந்து. நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 3 நம்பரே பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 9ன்னு வந்து நம்ம எடுத்திருந்தோம். 2 போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. 20ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் பி போர்டில் 1 பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம ரெகுலர் கெஸ்ஸிங் கொடுக்குற கெஸ்ஸிங்லேயும் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடும் சரி, எப்போதுமே ரெகுலராக எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் சரி, தொடர்ந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனிக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மெத்தேடில் ஆல் போர்டு அப்படின்னு பார்க்கையில் வந்து 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து 8ன்னு வந்திருக்கு. ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 9. 8ஐயும் 9ஐயும் நம்ம இப்போது கூட்டணும். 8ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 17ன்னு கிடைக்கிது.
அப்போ வந்து நமக்கு 21ஆம் தேதி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வந்து 1 வரணும், 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு தான், இந்த மெத்தேடை வச்சு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 10,000% ஸ்ட்ராங்காக சொல்லறேன். இந்த ஃபார்முலாவை வச்சு எல்லா நம்பர்களும் வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இந்த மெத்தேட்லேருந்து எப்படியெல்லாம் வின்னிங் கிடச்சிருக்குங்கிறத நீங்களே பார்த்தீங்க. 30 நாள் ரிசல்ட்டு வருதுன்னா உங்களுக்கு 25 நாள் 22 நாள் நமக்கு வின்னிங் கிடைக்கும். இந்த மெத்தேடை வந்து எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். ஆல் போர்டு நமக்கு 2 நம்பர் தான் கிடைக்கும். அதில் சில டைம் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பாஸ் ஆயிரும். அதில் நமக்கு வந்து எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த நம்பரை மட்டுமே சிங்கிள் நம்பராகவும் நம்ம வந்து ஆல் போர்டில் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒரே நம்பர் எடுத்து ஆல் போர்டு வின்னிங் வந்து நம்ம எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நமக்கு இந்த ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய 7 நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டில் வந்து 0, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். அப்போ வந்து 708 ஒரு பாக்ஸ் வந்து எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம். 708ன்னு ஒரு நம்பர் வந்து பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 1087ன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 1087 ஒரு நம்பர் வந்து எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 708 பாக்ஸ் எடுத்துக்கலாம். 1087ன்னு 4 நம்பருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இப்போது பார்த்தக்கூடிய ஃபார்முலாவை மட்டுமே வச்சு தான் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.